ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் லீஃப் கிச்சன் ஹோம். நொங்கோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாங்க. நொங்கு சாப்பிட்றதுனால உடல் சூட்டை தணிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், செரிமான பிரச்சனையை சரி செய்யும். அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருமே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நொங்கு பால் செஞ்சு சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லதுங்க. அதைத்தான் இப்போ நம்ம சேனலில் செய்ய போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிலுக்கு எதம்மா குழுக்குள்ளன்னு நொங்கு பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நொங்குங்க 4லேருந்து 5 நொங்கு வாங்கி தோலை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா காய்ச்சின பால் 200 ml வச்சுக்கோங்க. சப்சா சீட்டு 4 டீஸ்பூன் ஊற போட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம், நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட டேஸ்ட் பொறுத்துதுங்க. அடுத்து ஏலக்காய் 4லேருந்து 5 பல் போட்டுக்கலாம். அது ஆப்ஷன்ஸ் தான், ஒரு சிலருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேங்க. நொங்கு இருக்கு இல்லைங்களா, தோலை நீக்கி எடுத்து வச்சிருக்கோம். இதை அப்படியே முழுசா போடக்கூடாதுங்க, சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கணும். நல்லா பொடிசா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னோம்னா நல்லா கூல் ஆயிரும். அந்த மாதிரி வேண்டாம், இந்த சைஸுக்கு வரணும். சாப்பிட்றப்ப அப்பதான் வாய்க்கு வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். இதில் தண்ணி ஊற்றணும். தண்ணியை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி நொங்கு வச்சுருக்கிறதுலேயே போட்டுட்டு நொங்கை மட்டும் தனித்தனியாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிங்க பண்ணி தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இது நீங்கள் இப்படி கையிலையும் கூட பிசைஞ்சு விடலாம். ஒரு சிலர் கையில் பிசைகிறது நல்லா இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னா, பால் ஆடை இருக்கு இல்லைங்களா, இதுவும் ஒரு ஆப்ஷன்ஸ் தாங்க. நான் பால் ஆடை போட்டு தான் சேர்த்துக்கிறேன். பால் ஆடை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு பிசைஞ்சு விட்டுடலாம். விட்டுட்டு பால், சரிங்களா, நம்ம எவ்வளோ பால் வச்சுருக்கோமோ எவ்வளோ பாலையும் அப்படியே நமக்கு தேவையான பால் போட்டுக்கலாம். செஞ்சு கலந்து விட்டுருங்க. அடுத்து சர்க்கரை, சரிங்களா, சர்க்கரை பார்த்தீங்கன்னா 200 ml 4 டீஸ்பூன் சர்க்கரை போடுறேங்க. 4 டீஸ்பூன் சர்க்கரை. சப்சா சீட்டு ஃபுல்லாகவே போட்டுடலாம். ஏன்னா அது வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சி தரும். குழந்தைங்க இல்லை பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஏலக்காய் பார்த்தீங்கன்னா 5 பீஸ் நுணுக்கி வச்சுருக்கேன். அதை அப்படியே இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு மிக்சிங்க கையிலேயே நல்லா பிசைஞ்சுட்டு விட்டிங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். சரிங்களா, இதை ஃப்ரிட்ஜில் வச்சும் கூட குடிக்கலாம், இல்லை ஐஸ் கியூப் போட்டு குடிக்கலாம். வெயில் சளி ஏறாது அப்படின்னு சொல்கிறவங்க அப்படியே டம்ளரில் ஊற்றியும் குடிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இது ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சுன்னா இப்போ இதை சர்வ் பண்ணி குடிக்கலாம். சரிங்களா, ஊற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு சில குழந்தைங்க பால் குடிக்க மாட்டாங்க. சரிங்களா, அப்போ இந்த மாதிரி நொங்கோடு சேர்த்து நம்ம கொடுக்குறப்ப அவங்க குடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நட்ஸு, இதுவும் ஆப்ஷன் தான். நான் நட்ஸ் போட்டு தான் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுப்பேன். அவங்க நல்லா குடிச்சிருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷுன்னு கொடுக்க போகிறேன்.